சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அதை நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து காதல் கோட்டை லவ்வர்ஸ் டே அப்படின்னாவே எல்லா வருஷமும் ஒரு சில படங்களில் முக்கியமான படமாக இருக்கிறது காதல் கோட்டை. நிறைய பேர்கிட்ட பேசும்போது காதல் கோட்டைனா தெரியாதுன்னு சொன்ன ஆளே இருக்காது. கதாபாத்திரமாக இப்போ உதாரணத்துக்கு எல்லா கதாபாத்திரம் சொல்லணும்னா சூர்யா, கமலி, சூர்யா கூட இருக்கிற சிவா, பாண்டு சார் வந்து ஜெய்ப்பூரில் இருக்கார், தலைவாசல் விஜய் சார் இருக்கார், கமலி கூட வந்து ஜென்சி இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க மாமா, அக்கா, மணிவண்ணன் சார். இந்த எல்லா கதாபாத்திரமுமே சும்மா வந்துட்டு போல. எல்லா கதாபாத்திரமும் லவ்வுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து தான் போகிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது வந்து சார் ஜென்சி அவங்களோட கதாபாத்திரம். அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே வந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே வச்சு ட்ரெயினை ஏற்றி விட்டு அவங்க சொல்லுவாங்க, ஆப்போசிட் இருக்கிற ஜென்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருவாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க பயப்படுவாங்க, கமலி ஏன் இப்படி பண்ணி விடுற அப்படின்னே, இல்லை நீ இருக்கமா இருந்தால் தான் உனக்கு பிரச்சனை, நீ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்டாக பண்ணுறது பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல வந்து கடவுள் கோயிலுக்குள்ளே வான்னு கூப்பிடும்போது அவங்க வந்து நான் நல்லா இருக்கேன் அவரும் நல்லா இருக்கட்டும், ஏன் உங்கள் கர்த்தர் திட்டுவாரான்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது, எங்கள் அப்பா வந்து கிடா வெட்டினவர் தான், ஐயனா இருக்குது, அம்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டனால இப்போ நான் கிறிஸ்டினாக இருக்கேன், அதே மாதிரி என் பையனும் வந்து வேறு எது மதம் மாறினானா, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஒரு ஃப்ரெண்டாக வர ஒரு கதாபாத்திரம் கதையை எடுத்துட்டானா சார் அவங்க வந்து இங்கே சென்னையில் வர்றதுக்கான காரணமாக மட்டும்தான் இருக்காங்க. இவங்களோட கேரக்டருக்கும் ஒரு டிசைன் கொடுத்து அவங்கள ஒரு கிறிஸ்டினாக்கி அது மூலமாக கடவுள் பற்றியும் லவ் பற்றியும் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது அந்த கேரக்டர். அது எப்படி சார் எழுதுனீங்க அந்த ஜென்சி கேரக்டர்? முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உங்கள் நேரத்துக்கு நன்றி அப்படின்னு சொன்னீங்க. உங்களை மாதிரி இளைஞர்களோட வந்து செலவழிக்கும் போது தான் அந்த நேரத்துக்கு வந்து அது ஒரு உயிர்ப்பு வரும். ரெண்டாவது வந்து 1996 காதல் கோட்டை ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து 30வது வருடத்தை தொடப்போகுதுன்னு நினைக்கிறேன். தொற்றுச்சா தொடப்போகுதான்னு ஞாபகம் இல்லை, கணக்கு பண்ணணும். 30 வருடத்தில் இப்படி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருந்து தான் கேட்டிருக்கேன். சினிமாவில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறது வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, அவளை எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து என் மனசில் இருக்கிற ஒரு உணர்வை நான் எங்கேயாவது ஒரு இடத்துல கம்யூனிகேட் பண்ணோன்னா அது எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஃப்ரெண்டு இருக்கார், இருக்க மாட்டாங்க, யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. நாகேஸ்வர் வார் காமெடியனாக இருப்பார், ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க. நான் சிவாஜி சாருக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. மேஜர் சுந்தரராஜன் பெருசாக அந்த கேரக்டர் பண்ணுவார், இல்லை யாராவது ஒரு நண்பர் கேரக்டர் பண்ணுவாங்க. ஸோ இது வழக்கமான ஒரு திரைக்கதையில் வந்து பின்னாடியும் வந்து கதை பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வேணுங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாத இந்த கதாநாயகனுடைய வயதுக்கும் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வயதுக்கும் சம்மந்தமே இல்லாத மகன் வயது இருக்கிற 2 பேரும் காலேஜுக்கு போன கொடுமையெல்லாம் கூத்தெல்லாம் வந்து தமிழ் சினிமாக்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு. அதை வந்து ரசிச்சும் இருக்காங்க. என்னதாங்க வந்து அதாவது அது எப்படின்னா, அந்த முந்தானை முடிச்சு படம் பார்க்கும்போது அதை படம் பார்த்துட்டு அப்போ வந்து டிடி மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த சேனலும் இல்லை. அப்போ வந்து வெள்ளிக்கிழமையிலலாம் ஒளி போடும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாசலில் கூடி இருக்கிற பெண்கள், அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசலில் டிவி இருக்கும், அதில் கூடி இருக்கிற பெண்கள் வந்து ஐயா என்ன இது அசிங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகவே மாட்டாங்க இல்லையா. அது மாதிரி தப்புன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது சும்மா அதை வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணுவாங்க. எனக்கு அந்த கதையில் வந்து ஒரே ஒரு விஷயம் தேவைப்பட்டது, வேலை தேடி சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வந்தால் தான் இந்த கேரக்டரை மீட் பண்ண முடியும். வேலை தேடி சென்னைக்கு வரும்போது அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இங்கே வந்து தேவைப்படும் பொழுது நாம் ஏன் அந்த ஒரு கிறிஸ்டினை அந்த பொண்ணை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னா, அந்த படத்தை ஃபுல்லாக வந்து எல்லாமே பாசிட்டிவாக பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் நீங்கள் வரிசைப்படுத்தி சொல்லிட்டு வந்த கேரக்டரில் அந்த படத்தில் வந்து நீங்கள் விட்டுட்டு போன கேரக்டர் ஒன்று இருக்குது, மாமா கேரக்டர் சார், ராஜா கேரக்டர் விட்டீங்க இல்லையா. அதை தான் சொல்ல வந்தேன். அந்த 50 அந்த கேரக்டரை கூட நான் பாசிட்டிவாக ஆகிறதுக்காக என்ன பண்ணேன், நீங்கள் போங்க, அதே நேரத்தில் நான் ஹியூமன் பீயிங் இல்லையா, அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னா இவன் ஏன் நமக்கு பொண்டாட்டி வரக்கூடாதுன்னு. அதனால் வந்து நீங்கள் 50% எனக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கணும், 50% கிடைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்குவேன் அப்படிம்பாரு. ஸோ அந்தளவுக்கு தான் நான் அந்த 50-50 அது பேலன்ஸ் பண்ணேங்க. அந்த நேரத்தில் இந்த கேரக்டர் என்ன பண்ணேன், கிறிஸ்டியானிட்டிங்கிறது எனக்கு அதனுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து ஜீசஸ்ங்கிற ஒரு தனி மனிதனை எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஜீசஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த புரட்சிக்காரன். நான் எந்த கேரக்டர் பண்ணாலும் அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் என்ன ஜென்சி கேரக்டர் எடுத்துக்கும்போது நம்ம ஏன் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை வச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கலன்னு இப்போ வழக்கமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோயிலில் போயிருக்கும்போது அவள் உள்ளே கூப்பிடுவா வாயும் கோயிலுக்கு. இல்லை நான் வரல, ஏன் ஜீசஸ் கோச்சுக்கு வர அப்படின்னு கேட்பான். இல்லை அப்படிலாம் இல்லை, எங்கள் அப்பா நீங்கள் சொன்னதான் ஆடு வெட்டி ஐயனாருக்கு ஆடு வெட்டி இதெல்லாம் பண்ணார். ஆனால் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுனால கிறிஸ்டின் ஆகிட்டார். நாளைக்கு வந்து என் பையன் வந்து இது பண்ணார், ஜீசஸ் வந்து ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல அப்படின்னு. ஸோ ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குற மாதிரியும் அந்த கேரக்டர் இருக்கணும். அதே நேரத்தில் சும்மா வந்து ஏதோ அதாவது ஃப்ரெண்டுன்னா என்ன காரணம்னா அந்த கேரக்டர் அப்படி வடிவமைச்சேன்னா, இப்போ ஃப்ரெண்டுங்கிறது வெறும் கருத்து பரிமாற்றத்தை, அதாவது நான் சூர்யாவை பார்த்தேன் தெரியுமா அப்படிலாம் சொல்கிறதுக்கான ஒரு கேரக்டராக மட்டும் இல்லாமல், அந்த கேரக்டர் மூலமாக நாம் என்ன சொல்ல வரோம் அது இதை விட நான் இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பேன். அது வந்து யாருனாலும் கவனிக்கப்படாமல் போயிடுச்சா அது என்னன்னு தெரியாது. இவளுக்கு கடிதம் வரும்போது நலம் நலமறியாவல் சாங்கனுடைய லீடுன்னு நினைக்கிறாரு. டக்குனு கடிதம் வரும்போது இவ ஓடி போய் என்ன பண்ணுவா, பூஜை அறையிலேருந்து ஒரு பைபிள் எடுத்து ஓப்பன் பண்ணுறவா. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைங்கிற அந்த வசனம் வந்து தான் படிக்கும், அந்த கமலி படிப்பா. ஸோ நான் என்ன பண்ணினேன், ஒரு இந்து குடும்பத்தினுடைய சாமி அறையில் ஒரு பைபிளை கொண்டு போய் வச்சு அதுக்கு வந்து நான் ஒரு காதல் முலாம் பூசினேன் அப்படின்னு. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஜாக்கிரதையாக ஒர்க் பண்ணேன்னா, உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறதுனால மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்குன்னா, நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு சலூனில் நான் வளர்ந்த பையன். அந்த சலூனுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு எனக்கு நெருக்கமான உறவு உண்டு. அந்த நெருக்கமான உறவு எப்படின்னா, அது என்னுடைய ஊரில் பேராவூர்னிலேயே எல்லாருமே வந்து மாமா மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு கூப்பிட்ற உறவு தான் உண்டு. அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்கும் எனக்கும் அந்த சலூன் இருந்தது பள்ளிவாசலுடைய பில்டிங்கில் தான் இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமான உறவு உண்டு. அப்போ தொழுகைக்கு அழைக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறவங்க அது காதில் விழுகாது. ஸோ அதுதான் என் மனசில் அதிக ஆழ பதிஞ்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த காதல் கோட்டையில் வந்து சூர்யாவும் கமலியும் வந்து சூர்யா ஜெய்ப்பூர்லேருந்தும் கமலி வந்து ஊட்டியிலேருந்தும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஊர்வலம் வரும் இல்லையா, அந்த ஊர்வலம் வந்து முதல்ல ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் ஊர்வலம் இல்லை, அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மசூதி இருந்து அந்த பாங்க அழைப்பாங்க, அழைக்கும்போது கேட்காது. ஸோ அப்படி தான் அது வந்து நான் கதையை உருவாக்கினேன். அப்புறம் யோசித்து பார்க்கும்போது அந்த இடம் மட்டும் எனக்கு வந்து ஐயையோ, ஒரு மதத்தினுடைய வழிபாடு ஒரு காதலை கெடுத்துட்டா இருக்கக்கூடாது, அந்த நல்லிணக்கம் கெட்டு போயிடுமே அப்படிங்கிறதுக்காக அந்த சீனை தூக்கி போட்டுட்டு வேணாதுன்ட்டு அதற்கு பிறகு தான் போஸ்டல் ஸ்ட்ரைக்குங்கிற ஒரு விஷயத்தையே நான் உருவாக்கினேன். அந்தளவுக்கு நான் மத நல்லிணக்கத்தில் பொதுவாக எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய 2வது பொண்ணே வந்து முஸ்லீம் தான், ஃபெரோஸ். எனக்கு அவங்க லவ் பண்ணாங்கன்னா எனக்கு அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, நான் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எனக்கு என்ன மதம் என்ன இது அதெல்லாம் இல்லை. அதனால் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன். காரணம் என்ன, வெறுமனே இருக்காமல் ஜென்சின்னு பேர் வச்சு அந்த பொண்ணை கொண்டு வந்து எந்த காரணத்துக்காகவும் கடவுள் யாருக்காகவும் யாரையும் கோபித்து கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அவளை கூட்டிகிட்டு போய் சர்ச்சில் உட்காந்து என் ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னு ஃபாதர்கிட்ட வந்து ப்ரே பண்ண சொல்லுவாள். இன்னொரு டைலாக், சூப்பர் டைலாக் இருந்தது சார், நான் வெளில நிம்மதியாக இருக்கேன் உனக்கு நிம்மதி கிடைக்குதான்னு பாருன்னு சொல்லி உள்ள அவங்க அமுச்சு விடுவாங்க. ஆமாம், கோவிலுக்குள்ளே கமலி போகிறதுக்கு முன்னாடி. ஆமாம், இவங்க இந்த டைலாக் சொல்லி தான் பண்ணுவாங்க. அதுவும் சார் கேரளா ஒரு மலையாளி ஒருத்தவர் அங்கே இதில் ஹெல்ப் பண்ணுவார், ஜெய்ப்பூரில் டைல்ஸ் சண்டை வரும் இவருக்கு. இது மாதிரி நிறைய கேரக்டர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சார், இப்போ நீங்கள் இந்த இவர் இருக்கார்ல சார், கலியபெருமாள் கூட ஒருத்தவர் ஒரு பையன் எழுப்பாருல, அவர் தான் கலியபெருமாளோட கேரக்டரை முடிச்சே வைப்பார். ஆமாம், உன் சோழியை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவர். அதுக்கப்புறம் அந்த படத்துலையுமே கலியபெருமாள் கேரக்டர் வராது. ஆமாம், வராது. அது அவசியம் இல்லைங்கிறதுக்காக அது இது பண்ணிட்டேன். பண்ணும்போது அது மணிவண்ணன் சார் கேட்டார், 1.5 நாளில் மொத்தமாக அது ஷூட் பண்ண போர்ஷன், அது 1.5 நாளில் ஷூட் பண்ண. இன்னமும் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா வந்து நான் வந்து எந்த அளவுக்கு அது இப்போ ஒரு இதெல்லாம் நான் வந்து வெளியில் பேசுகிறதில்ல. பட்டு சினிமா ஆரம்பிக்கும் போதே ஒரு பழக்கம் உண்டு, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஆண்டவா அப்படின்னு ஒன்று வேண்டுவாங்க, இல்லாட்டி கோயிலில் தேங்காய் உடைப்பாங்க, இப்படிலாம் நடக்கும். காதல் கோட்டையில் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் செய்யணும்னு நினச்சேன். படத்தை செய்யணும்னு நினச்சிங்களா சார்? காதல் கோட்டையில் அந்த ஓப்பனிங்கில் வந்து சென்டிமெண்ட்டாக இந்த சாமியாக கும்பிட்றது, உடைக்கிறது, அல்லது ஏதோ ஒரு கோயில் ஷாட் காட்டுறது அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அதே நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் சென்டிமெண்ட்டாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சேன். அந்த வெயிட் மிஷின் இது இருக்காது, வெயிட் மிஷின் அதுதான் அது. அதில் என்ன டைலாக் வரும்னா,
வெய் மிஷினில் தேவயானி ஏறி நின்று காசு போட்ட உடனே ஒரு கார்டு வந்து விழுகும். விருப்பப்படி வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது. கார்டு விழுகும், ஜென்சி கேரக்டர் உள்ளே வரும், அப்படி திரும்பினா கமலி ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. கரெக்ட். அப்புறம் உன் ஜோசி என்ன சொல்லுதுன்னு கேட்கும். நான் கிளைமாக்ஸ் அங்கேயே சொல்லிடுவேன், விருப்பப்படி வாழ்க்கைன்னு சொல்லுது அப்படின்னு. நான் அங்கேயே சொல்லிடுவேன். இது ஒரு சேலஞ்சாகவே பண்ணேன் நான் அதை. இவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஆட்டோவில் போகும்போது மீட் பண்ணிப்பாங்க. பன்னீர், அவர் பேர் பன்னீர். அவர் திட்டுவார், கண்ணு தெரியலையா அப்படின்ட்டு. இந்த ஆட்டோக்கார் சொல்லுவார், அந்த ஆட்டோக்குள்ளே கமலி உட்காந்துருப்பாங்க. அவர் சொல்லுவார், கண் நல்லா தான் இருக்குது, மனசு தான் சரியில்லை அப்படின்ட்டு. மனசை ஒழுங்காக பார்த்துக்கடா, இல்லைனா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் கமலி வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு அவரை பார்த்தா காதல் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அது என்ன ரயில்வே ஸ்டேஷனில் சொல்லும். ரயில்வே ஸ்டேஷன் சொல்லும்போது, ஏண்டி அந்த ஆள் மேலே எரிஞ்சு விழுகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த ஆளை பார்க்கும்போதெல்லாம் என் மனசு என்ன அறியாமலே அவர்கிட்ட இழுத்துட்டு போகுது. அந்த வார்த்தை போட்டிருப்பேன், காதல்னு போட்டிருக்க மாட்டேன். என் மனசு என்ன அறியாமலே அவர்கிட்ட இழுத்துக்கிட்டு போகுது. லவ் பண்ணிட வேண்டியது தானே. இல்லை நான் வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறேன். ஆமாம், சூர்யான்னு ஒருத்தர் லவ் பண்ணுறேன். பார்க்காமலே காதலா அப்படின்னு அவள் கேட்பா. அவள் காரணம் என்ன, அந்த இண்டிவிஷனை கொண்டு வந்தேன். அதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி சார் அவள் சொல்லலாம் அப்படின்னு. ஒரு ஆணை பார்க்கும்பொழுது இவனுக்கு நமக்கு என்னமோ இருக்கே, ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவளுக்கு நமக்கு ஒன்று என்னமோ இருக்கே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணும். என் மனசு இழுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறா. அது வந்து அவள் சரியான பாதையில் தான் போகிறாள், அவள் தப்பாக போகலை. அவளுடைய மனசு தப்பு பண்ணவே இல்லை. ஆனால் தெரியாதனால அது வந்து அவள் தப்பாக ஃபீல் பண்ணுறான். அதுதான் திரைக்கிறது அப்படி தானே சார். இப்போ என்னென்னா, இவங்க 2 பேரும் பார்க்காம காதலிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட போகிறாங்க. பார்க்கும்போது நமக்கு திரைக்கதையாக இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்களே, பார்த்துட்டா எப்படி இருக்குங்கிற கனெக்ட் தான் லாஸ்ட் வரைக்கும் எங்களை படத்தை பார்க்குறதுக்கான ஒரு இதாக இருக்குது சார், கனெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் செகண்ட் ஹாஃப்லேயே 2 பேர் மீட் பண்ண வச்சிடுறீங்க. மீட் பண்ண வச்சதுக்கப்புறம் நடக்கிற ட்ராமா இருக்குது, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பஸ்ஸில் மீட் பண்ணுறாங்க, கோவிலில் மீட் பண்ணுறாங்க, ஒரு கேம் விளாட்றாங்க. அந்த கேமில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ லவ் பண்ணவே லாய்க்கலை அப்படிங்கிறாங்க. இந்த சீன்ஸ்லாம் பேக் பண்ணது இருக்குல்ல சார். நான் கூட சரி, நாங்களாம் இப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கும்போது தான், ஆமாம்ல நேரில் பார்த்துட்டாங்கல்ல, ஸோ பேரை மட்டும் சொல்லலை. எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கல. அதாவது சிவாங்கிற கேரக்டர், கரண் கேரக்டர் வாங்க சூர்யா அப்படின்னு கமலிக்கு முன்னாடி கூப்பிடவே இல்லை. அதே மாதிரி ஜென்சி கமலி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப கடினமாக தவிர்க்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அது என்னென்னா, வெளிப்படையாக படம் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாத அளவுக்கு அதை நகர்த்தணும். தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கதை வீக் ஆகிடும். 2 பேரும் பஸ்ஸில் மூவ் பேசிப்பாங்க, சூர்யாவும் சிவாவும் கூட. பேர் சொல்லி சொல்கிறதுல ஒரு இது வரும், மிஸ்டர் சூர்யா அப்படிம்பார். மிஸ்டர்லாம் வேணாம், சூர்யான்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் மீட் பண்ணுவாங்க கமலியை. சிவா கேரக்டர் சார் மல்லிகைப்பூ பற்றி ஒன்று சொல்லுவார்ல, அது வந்து நான் பொண்ணுங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பேன். ஏன்னா எனக்கு பூ பிடிக்குங்கிறதுக்காக இல்லை, அவங்கள்ட்ட பிடிக்காத வாழை எனக்கு மறக்கணுங்கிறதுக்காக. நான் காதல் தோற்று போகணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். அப்போ தான் நான் இன்னொரு பொண்ணை காதலிக்க முடியும் அப்படின்னு. நான் கெட்ட ஒன்று நல்ல ஒன்று சொல்லி இந்த டைலாக் இவர் வாங்கிட்டு இவர் அங்கே சொல்லுவார், நேகாட்டு அங்கே சொல்லுவார், கடன் வாங்க. அது நான் சொன்ன டைலாக் ஆச்சு அப்படிம்பாரு அங்கே அப்படின்னு சொன்னார். அது நான் அவருக்கு சொன்ன டைலாக் ஆச்சு. நீ டைலாக் கடன் வாங்கி பேசுகிறீங்களான்னு திருப்பி கேட்பா. அந்த லிங்க் இருக்கும். அன்றைக்கி நீ வெள்ளை சட்டை போட்டிருந்தில்ல, அப்போ நம்ம 2 பேரும் பேசணும்ல, இப்போ நீ கருப்பு சட்டை போட்டிருக்கல அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துட்டேன்னா, இப்போ அன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டிருந்தியல அப்படிங்கிறத வந்து அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த அன்னைக்கை கூட கட் பண்ண முடியாத அளவுக்கு நான் லிங்க் பண்ணுவேன். இல்லாட்டி அந்த அன்னைக்குன்னு போட்டு வெள்ளை சட்டை போட்டிருந்தீங்களா கருப்பு சட்டை போட்டிருக்கேன்னு கட் பண்ணிவிடுவாங்க எடிட்டிங்கில் ப்ளேஸ்மெண்ட் பார்க்கும்போது. அதை கூட இல்லாத அளவுக்கு நான் அதை வந்து அதாவது பிளெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படியே. ஸோ என்னென்னா, அக்கார்டிங் டு த டைலாக் தான் சீன் மூவ் ஆகிட்டே இருக்கும். இவர் சொல்லுவார், இவர் சொன்னோன்னே இவர் சொல்லுவார், கரண் சொல்லுவார், கரண் சொன்ன அஜித் சொல்லுவார், அஜித் சொன்னோன்னு ஹீரா சொல்லுவாங்க, ஹீரா சொன்னோன்னே திருப்பி கரண்ட்டை போகும். ஸோ ஒன்று லிங்க் பண்ணிட்டோன்னு வைங்களேன், கை வைக்க முடியாது எடிட்டிங்கில். திருப்பியும் கமலியோட பேசுறதுக்கான இது வந்து அவர் வந்து இது கொடுக்கறது தான், பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது தான் லெட்டர் மூலமாக. ஸோ இவருக்கு பர்த்டே விஷ் பண்ணுறது எங்கேருந்து வருதுன்னா, ஓப்பன் பண்ண உடனே ட்ரெயினில் ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. அப்போ எனக்கு ஃபேமிலி இல்லை, என் பர்த்டே எனக்கு தெரியாது. ஸோ இந்த கனெக்டேதர் இதை பிரிக்க முடியாது இதையும். ஸோ இவருக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஒன்று கொடுத்துட்டீங்க. ஆமாம், ஸோ இவர் விஷ் பண்ணுற ஒரு ஆள் தான். ஸோ அங்கேருந்து இந்த லெட்டர் மூலமாக பேசுறதுக்கான ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு லெட்டர் கட் ஆகுது அங்கே, ஏன்னா அந்த மணிவண்ணன் அவரோட இது கட் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே டெலிஃபோன் முடியுது. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்து பஸ் ஸ்டாப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்னடா இது போஸ்டல் இதாகிடுச்சு, ஒரே பிரச்சனை. அது நம்ம சப்கான்ஷியஸாக கேட்டுகிட்டே இருக்குது ஸ்பீக்கரில். ஓகே லெட்ரு எழுத முடியாது நமக்கு தோணும்ல சார், படம் பார்த்துருமோ லெட்ரு எல்லாம் தெரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் லெட்ரு இல்லை, போஸ்டல் இது ஒர்க் ஆகலை.
அது ஒரு பக்கம் அதுவும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் நேகா இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. சிவாவுமே நீங்கள் சொன்ன மாதிரி சிவாவுக்கும் ஒரு நல்ல ஷேடிங் ஒரு நாள் லாஸ்ட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கமலின்னு சொல்கிறாரு. நேகாட்ட ஒரு சூப்பரான சேஞ்ச் என்னன்னா சார், நேகா ஃபஸ்ட்டு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து நான் உன்னை கவர்ச்சியாகியும் உன்னை வந்து இருக்கலான்னு பார்க்குறேன் முடியலன்னு சொல்லி அவங்க லாஸ்ட்டில் கம்யூனிட்ட பேசும்போது சேலை கட்டி நிற்கிறாங்க அங்கே. அங்கே என்ன கோப்பா அவ கடை நகா நேரில் அழகையும் கவர்ச்சியும் காட்டி கவர முடியாத சூரியோட மனசு லெட்டரில் வெறும் எழுத்தை காட்டி எப்படி கமலி கவர்ந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா. தெரியல அப்படிங்குவாங்க. தெரியலங்க அப்படிங்குவாங்க. அண்ணன் அப்புறம் ஏன் சூர்யாவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா. அது எனக்கு கேட்டேன், ஏன் சூர்யாவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு. நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அன்றைக்கி ஹீராவையும் தேவயானியை வச்சு கம்பேர் பண்ணும்போது நான் அப்படி தான், அது ரொம்ப மாடர்னாக அல்ட்ரா மாடர்னாக ரொம்ப தேவயானியை விட கவர்ச்சியாக எல்லாத்துலேயும் இருப்பாங்க அவங்க. அப்போ வந்து ஏன் என்ன பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வச்சதா சொல்லுவாங்க. அவன் சூர்யா பேருக்கு நேராக உங்கள் பேரை எழுதலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உங்கள் பேரையாவது எழுதியிருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படிம்பாங்க. நேகாவும் சரி, மணிவண்ணன் சாரும் சரி, கமலிகா மாமா வரவும் சரி, லாஸ்ட்டில் அவரோட பேசுகிற டயலாக் தான் அப்படி இருக்கும். ஒருவேளை நமக்கு ரொம்ப தப்பாக ஒன்று தோணுச்சு, இவருக்கு கமலி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு கூட தோணுச்சு. ஆனால் லாஸ்ட்டாக நான் உன்னை பொண்ணை தான் பார்த்தேன், ஒரு தகப்பங்க முறை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவார். மணிவண்ணன் சாரும் சொல்லுவார், அவர் டெலிஃபோன் பூத்தில் வந்து பேசுகிற பெண்கள் எல்லாமே ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஆனால் கமலி மட்டும் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, நல்லா வாழ்க்கை அமையணும் தெரியல. கமலி போனதுக்கப்புறம் அவர் சொல்லுவார். மேகா அவங்களும் அப்படி தான். சூர்யா சொல்லுவார், நான் சூரியன் மாதிரி அப்படிம்பாரு. ராஜஸ்தானி பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதான் சார், இது ஒரு இம்பேக்ட் கொடுக்கல எனக்கு வந்து. பார்க்குறவங்க எல்லாருக்கும் நேகா மேலே ஒரு பார்த்த உடனே லவ் எப்படி வருங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஏன்னு தெரியல, நானே எனக்கு வெக்கமாக இருக்கும் பின்னாடி வர்றதுக்கு. அது சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு தண்ணீரக்கம் இருக்கும் அதுக்குள்ளே சார். அவங்க அவ்வளோ பெரிய ஆள், அவங்களோட அசட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளோ இருக்குது, நான் எனக்கு 37 கோடி ரூபாய்க்கு எனக்கு இங்கே மட்டுமே இடம் இருக்குது, நான் ஏன் கொண்டு வரேன் எனக்கு தெரியவே இல்லை சூர்யாங்கிறதுல. அவங்க மேலே அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர். அது மணிவண்ணன் சார் மேலேயும் சரி. எனக்கு ரொம்ப இது பண்ணால் மாமா இப்படி நினச்சிட்டுமே அப்படின்னு இருந்தது. அவர் இப்படி பார்த்துருக்காரு கமலி. அவர் சொல்லுவார், நாளைக்கு போகிற இடத்துல எங்கள் மாமா எனக்கு அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் என்ன அப்படி பார்த்துக்குவார் இப்படிலான்னு சொன்னால் அவன் மனசில் ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படிம்பாரு. நான் கடந்து வந்த சமூகத்தில் வந்து அவங்க எல்லாருமே எப்படின்னா ஒரு ஆணுக்கு மனைவிக்கு தங்கை இருந்தால் உடனே வந்து அவளை ஆசைப்படுவான் அப்படிங்கிறது வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு பயமான ஒரு சமூகமாகவே நிலவி கொண்டிருந்தது அந்த காலகட்டங்களில். தங்கச்சி வந்து அக்காவுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எவ்வளோலாம் போராடுவாங்கிற மாதிரி ஒரு படம் வந்தது அது. ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு என்னென்னா அது வந்து ஏன் இதை மாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படியே யோசிக்கிறாங்க. கிளிஷேயாகவே இருக்காது வந்து. எனக்கு எப்போதுமே வந்து ஒரு சீன் சொல்லும்போது நான் தனியாக உட்காந்து யோசிக்கும்போது அந்த பையன் அவனை சந்திச்சா அப்படிங்கும்போது அந்த சந்திப்பு வந்து உடனேயே என் மைண்டுக்கு வந்து அது ஒரு சீன் வந்துச்சுன்னா நான் அதை ஒதுக்கிடுவேன். ஏன்னா அது எளிதாக வருதே, எனக்கு எளிதாக வருது, உடனே வருது. அப்போ எங்கேயோ அது ரிசர்வ்டாக இருக்குது, அங்கேருந்து வருது. நான் இன்னும் கண்டுபிடிக்கலை, அது இல்லாத ஒன்றை உருவாக்கலை, இருக்கிறத ஒன்று தான் எனக்கு வந்து நிற்கிது. எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? திருப்பி போராடணும். ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது, நீங்கள் ஒரு கையில் சிகரெட் வச்சுருக்கீங்க, என்கிட்ட வந்து சிகரெட் இருக்குது, நெருப்பு இல்லை, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இதெல்லாம் வந்து இயல்பு. ஒரு டீ கடையில் நம்ம 2 பேரும் சந்திக்கிறது இயல்பு, ஒரு லைப்ரரியில் சந்திக்கிறது இயல்பு. இதெல்லாம் இல்லாமல் எங்கேயும் சந்திக்க முடியும் அப்படின்னு நான் யோசிப்பேன். புதுசாக என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இப்படி சொல்லுவோமே, நான் ஏரியாவில் பேச்சுலருக்கெலாம் ரூம் இல்லைப்பா அப்படின்னு ஒரு ஏரியாவில் நான் ரூம் தேடுறேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அங்கே யாரோ ஒரு ரவுடி இருக்கான், லோக்கல் ரவுடி, அவன் கூப்பிடுவான், நான் பேச்சுலர் தான் பட் ரவுடி என் கூட தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்பான். பிடிச்சி போயிட்டான், ரவுடியோட போய் தங்கிடுவான். இவன் ரவுடியோட தங்கியிருக்காங்கிறதுக்காக இவனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் விஐபி வர்றாரு, ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, இல்லை பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, இல்லை ஜனாதிபதி அந்த ஏரியாவுக்கு வர்றாரு, அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடிலாம் ஒரு 2 நாள் தூக்கி உள்ளே போட்டுப்பான்னா ஒரு ரவுடி ரூமை தட்டும்போது அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான், இவனை எங்கேயோ பார்த்துருக்கானா அவன் ஃப்ரெண்டாக இருப்பான். அப்படி யோசிப்பேன். இளைஞர்களுக்கு பயன்படுற மாதிரி சொல்கிறதுனா ஒரு விஷயம் சொல்கிறேனே. ஒரு பொண்ணை வந்து இப்போ நானோ இல்லை நீங்களோ இல்லை யாரோ இங்கே இருக்கிற யாரோ ஒரு லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. லவ் பண்ணால் அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு மேலே லவ் பண்ணிட்டுருக்கான். அந்த பொண்ணோட அவனுக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணோட ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லும்போது அவள் இல்லையே நான் உன்னை லவ் பண்ணலையேன்னு சொல்லிட்டா என்ன வரும் உங்களுக்கு? ஒரு கோபம் வரும். நான் இவ்வளோ நாள் உன்னை லவ் பண்ணேன், ஒரு லைஃப் என்ன பார்த்துறேன்னா அப்படின்னு ஒரு கோபம் வரும். அல்லது என்ன வரும் அப்படின்னு, சரி ஓகே எங்கே இருந்தாலும் நல்லாரு அப்படிங்கிற சிந்தனை வரும். இதுதான் இயல்பான சிந்தனை. பட் டார்லிங்கில் பாக்யராஜ் சார் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார்.
பூர்ணிமா ஜெயராம் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க போயிடுவாங்க, ஃபாரின் போயிடுவாங்க, திருப்பி வருவாங்க. அவர் டிரைவராக இருப்பார், எல்லாம் இருக்கும்போது அந்த லவ் சொல்லும்போது அவங்க அது மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு அமெரிக்காவில் மாப்பிள்ளை பார்த்தாச்சு அப்படின்னு. அப்போ நான் வந்து அந்த தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் எதிர்பார்க்குறேன், இதுக்கு என்ன யூஷுவலான பதில் தான் இவர் சொல்லுவாரோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் அவர் யூஷுவலான ஒரு பதிலை சொல்லலை. அவர் ஒரு பதில் சொன்னார், ஏங்க ரொம்ப வருஷமாக சோறு தண்ணி இல்லாமல் உங்களே நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டுருக்கேங்க, ஏதாவது வழி இருக்காங்க என்ன லவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் அப்படி மாதிரி. தியேட்டரே அது அதனுடைய எல்லாத்தையும் மறந்து சிரிக்கும். ஸோ ஒரு 3வது டைமென்ஷன் இருக்கிறேன். ஏன் 4 இருக்காது, 5 இருக்காது, 6 இருக்காது, 7 இருக்காது, 8 இருக்காது. ஸோ தேடணும். அப்படி நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி நீங்கள் தேடும்போது தான் உங்களால் என்னென்னா, நான் படம் பார்த்து பழக்கப்பட்டே போயிருக்கேன் பார்த்தீங்களா, தொடர்ந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பழக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு அடுத்த சீன் என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போது என்னால் அடுத்த சீனை கொண்டு வர முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, டக்குன்னு எனக்கு ஒரு சீன் வந்து நிற்கிது, இதுக்கு அடுத்தது தான்டா அப்படின்னு. அந்த சீன் வந்து படம் பார்க்குறவங்களுக்கும் வரும். அதனால தான் அவங்க அடுத்த சீன் சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நீங்கள் தேடி போய் ஒரு புதுசாக ஒரு சீனை கொண்டு வந்துட்டிங்கன்னா, ஓ இப்படி நான் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னா அடுத்து அப்படி உட்காருவாங்க அடுத்து. ஏன்னா அதாவது சந்திக்கணும், நீங்கள் சந்திக்காமல் போனீங்கன்னாலும் தப்பாக போயிடும். ஆனால் அவங்க யோசிக்கிற மாதிரி சிந்திக்கக்கூடாது, அவங்கள திங்க் பண்ண விடக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் போராடணும். அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே மதன் சார் கூப்பிட்டு இருந்துச்சு. போன உடனே அவர் சொன்னார், நான் தியேட்டரில் படம் பார்த்தேன், எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், அந்த கரண் பார்க்குறதுக்காக தேவயானி சிவாவை பார்க்குறதுக்கு வந்து மழையில் நனைஞ்சு போகும்போது உடனே என்ன சொன்னார், பக்கத்தில் உட்காந்துருந்தவர், படம் முடிஞ்சிருச்சு சார், அவ்வளோதான் சார், இப்போ இவளை ரேப் பண்ண போகிறான் சார், சத்தம் வரான் போகுது, அவன் ஹீரோ வந்து சண்டை போட போகிறான் சார், இப்போ வந்து கண்டுபிடிச்சோடனே தெரிஞ்சிட போகுது சார் அப்படின்னோடனே நான் சொன்னேன், இந்த படத்தில் இது நிகழாது அப்படின்னு. இப்போ நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் அங்கே போனால் அவன் வந்து அவனுடைய கேரக்டரை வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் நான் அவங்கள வந்து பொண்ணு கேட்பாங்க அப்படின்னு சொன்னதுக்காக இங்கே போனோடனே இவளை கை வைப்போம், அப்படி தான் மனித இயல்பு அப்படின்னு தான் சினிமா இருக்குது. அப்படி தான் இருக்குது இது வரைக்கும். அங்கே போன உடனே டக்குன்னு அவன் வில்லனாக மாறிடுவான். ஏன் அவனுக்குள்ளேயும் ஒரு மனிதன் இருக்க மாட்டானே? அந்த மனிதன் அவனை வந்து நீங்கள் உட்காருங்க, இந்த முதல்ல பாருங்க, துண்டு எடுத்துகிட்டு வாடா தொடச்சிங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஐயோ சூர்யா அன்னைக்கு பக்கத்தில் நின்னார், நீ அந்த பார்க்காமலே காதல் சூர்யாவா அட ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் நான் அவனை கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் வச்சு அந்த மாதிரி தெரிஞ்சிட போகுது, இது என்னங்க நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் போங்க பத்திரமா அப்படின்னு சொல்ல போகும்போது இதை எதிர்பார்க்கலை. ஏன்னா அந்த கரண்கிற கேரக்டரை வந்து வில்லனாகவே எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால, ஓ வில்லன்னா வந்து கதாநாயகை கெடுப்பான் அப்படிங்கிற ஒரே அந்த பார்த்தீங்களா நீங்கள் அந்த அதுலேருந்து நம்ம மாறுபடணும். அந்த சீன் நான் சொல்லுவேன் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு, அதுலேருந்து நான் மாறுபட போகும்போது தான் உங்களுக்கு வந்து அடுத்த இன்ட்ரெஸ்ட் வரும். பாண்டு சார் இருக்காரு, அவரோட ஓப்பன் பண்ணால் ஜெய்ப்பூரில் டேரெக்டாக வீட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணாமல் 2 பேர் வந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர்காரங்க. டெல்லியில் போய் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்து நானும் தங்கர்பச்சன் கேமராமேன், ஜெய்ப்பூர்லேருந்து கார் வந்துருந்துச்சு. இப்போ இருக்க மாதிரிலாம் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சிலாம் இல்லை, டெல்லி டு ஜெய்ப்பூர் நிறைய ஃப்ளைட்லாம் இருக்காது. காலையிலேயே ஒரு கார் வர சொல்லியிருந்தாங்க, அங்கேருந்து அந்த காரில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஒரு 7:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். மார்னிங் February end March அந்த மாதிரிலாம் நல்ல பனிமூட்டம்லாம் இருந்துச்சு. ஒரு 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 ஜங்ஷனில் வந்து ஒரு அந்த கார் நிற்கிது. அந்த கார் நிற்கும்போது தங்கர்பச்சன் தான் என்னென்னா வந்து தன்னுடைய இதிலேருந்து ஒரு கேசட் எடுத்து கொடுத்து இந்த பாட்டை அவனை போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது போட்ட உடனே மலர்கள் மனைந்த பணியாளர் பி சுசிலா பாட்டு. அது அப்போ வந்து இப்போ இருக்க மாதிரிலாம் வந்து அம்பாசிடர் கார்டு, அது உங்களுக்கு வந்து டோர்லாம் ஏற்றலை, நார்மலாக இருக்கிற ஏசிலாம் இல்லை அந்த காரு, அந்த மாதிரி ஒரு காரு. அதில் போட்ட உடனே அந்த காலை நேரத்தில் அந்த தமிழ் பாட்டு டெல்லியில் ஒழித்த உடனே பக்கத்தில் இருந்த அத்தனை கேரக்டர்ஸும் அப்படியே திரும்பினாங்க, டக்கு 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 டக்குன்னு. இதான் ஃபஸ்ட்டு சீன்னு முடிவு பண்ணாங்க. அதுதான் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் சீனு பாண்டுவுக்கு அப்படின்னு சொல்லி கையில் ஒரு டேப் ரெக்கார்டு கொடுத்து அப்படியே போயிட்டு பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படிங்கும்போது ஐயோ நம்ம தமிழ் ஆள்றான் அப்படின்னு சொல்லி அந்த பாண்டுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி தான் ஒவ்வொரு சீனாக அப்படி பண்ணேன் அந்த இது. அதனால தான் பாண்டு கேரக்டர் வந்து இன்ஸ்டண்ட்டாக அங்கேயே வந்து பண்ணுங்க. எல்லாருமே பயங்கர ரெஜிஸ்டரிங்காக இப்போ வந்து இவர் வந்து இப்போ இன்றைக்கி சென்னையிலேருந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸில் போகிறாரு. ஸோ ஜெய்ப்பூர் போகிறதுக்கு அந்த இவங்க வந்து ஊட்டிங்கிற ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போய் மாறி போவாங்க. அப்புறம் மேட்டுப்பாளையம் டிக்கெட் கேட்பாங்க லாஸ்ட்டில், ஸோ வந்து பஸ்ஸில் போவாங்க. லாஸ்ட்டில் மலை ஒரு மேஜர் ஃபேக்டர் ஆஃப் த ஃபிலிம் சார். அது முன்னாடி மலைக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், புயல் வந்துருச்சுன்னு சொல்லி ரேடியோவில் இருக்கும். பெரும்பாலும் அப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து அப்போ வானிலை அறிக்கைலாம் ரேடியோவில் தான் வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு டிவியினுடைய ஆதிக்கம் பெருசாக இல்லாத ஒரு சூழ்நிலை அது. ரெண்டாவது வந்து
அந்த மழையை எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, அது ஒரு நாள் கம்போசிங்காக உட்லண்ட்ஸில் ரூம் போட்டிருந்தாங்க தேவா சாருக்காக. தேவா சார் வந்து நான் ஈவினிங் மத்தியானம் வர்றேன், காலையில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டாரு. ஸோ நான் மட்டும் முதல்ல போயிட்டேன். காலையிலே போன பிறகு தான் எனக்கு வந்து இந்த செய்தி தெரியும். சரி, நான் சும்மா உட்காந்துருக்கும்போது எனக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் என்ன உண்டுன்னா, நான் எழுத மாட்டேன் கதையெல்லாம். மைண்டிலே வச்சுருப்பேன் எல்லாத்தையுமே, இன்க்ளூடிங் டைலாக் எல்லாமே மைண்டில் இருக்கும். எழுத மாட்டேன். எழுதாமல் நான் என்ன பண்ணுவேன், ஸ்பாட்டுக்கு போனோடனே தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் பழகிது. இப்போ ஒரு சிலர் வந்து கேட்குறதுனாலையும், சார் அது என்னென்னு எழுதி கொடுங்க சார் அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா அது எழுதுறதுனால தான். மேக்ஸிமம் என்னுடைய எல்லா படங்களையுமே நான் மைண்டில் வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த மழை பொறுத்தளவு அன்றைக்கி தேவா சார் வரலன்னொடனே எனக்கு ஒரு கேப் இருந்துச்சு. கேப் இருந்தோடனே நான் என்ன பண்ணேன், அப்படியே படுத்துக்கிட்டு என்னுடைய படத்தை திரும்பி பார்ப்போமே அப்படின்ட்டு காதல் கோட்டையை கண்ணை மூடிக்கிட்டு பார்த்துட்டே இருக்கேன். நான் திருப்பி பார்ப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பழைய அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணவே இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, கம்போசிங்கில் இருக்கேன். எனக்கு மைண்டுக்குள்ளே நான் ஒரு படம் வச்சுருக்கேன்ல, அந்த படத்தை வந்து நான் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா நான் ஞாபகம் இருக்கேன், அந்த ரூமும் நான் படுத்து அப்படி இருக்குது, அப்படியே ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சில இடங்கள்லாம் வந்து இது என்னது அப்படின்னு நம்ம ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு இருக்கிற லேக்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் தெரியும். அப்படியே படம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்தால் தேவயானி ஊட்டியிலேருந்து புறப்பட்டு வந்து இவருடைய ஆட்டோவில் ஏறுறதெல்லாம் ரைட்டு, ஏற்றுலாம் சுற்றுறதெல்லாம் ரைட்டு, கிளைமாக்ஸ் எல்லாம் ரைட்டு. பட் என்னமோ ஒன்று குறையுது. என்ன குறையுதுன்னா ஒரு டென்சிட்டி குறையுதுன்னு தோணுச்சு சார். அது எப்படின்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு அடர்த்தி தேவைப்படுது. அடர்த்திங்கிறது வந்து கேரக்டர்ஸை பொறுத்தளவு அடர்த்தி இருக்குது, பட் சூழ்நிலையில் ஒரு அடர்த்தி தேவைப்படுது. அந்த பேக்ரவுண்டில் ஒரு அடர்த்தி தேவைப்பட்டால் வேறு எங்கேயும் கவனத்தை சிதற விடாமல் இவங்க 2 பேர் மேலேயும் நிறுத்துவதற்கான ஒரு அடர்த்தி என்னவாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும்போது ஏன் மழை பெய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு மழையை பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு ரெயின் எஃபெக்ட் எதுவுமே தெரியாது. பட் அதனால என்ன பண்ணேன், உடனடியாக என்ன பண்ணேன், அங்கேருந்து அப்போ லேண்ட்லைன் தான், ஹோட்டல்லேருந்து நான் ஆஃபீஸ் போட்டு மோகன மகேந்திரன் இருக்கார், அவர் தான் ஆர்ட் டைரக்டர். இருக்கார் அப்படின்னாங்க, கொடுங்க அப்படின்னா கொடுத்தேன். சார் ஒரு 3 ரீலுக்கு மழை வேணும் சார், பண்ணலாமா சார் அப்படின்னா. பண்ணலாமா சார் அப்படின்னாரு. எப்படி சார், அது பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னாரு. ஸோ அதுக்கான விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கான விஷயம் இறங்கி வரும்போதே மழை இருக்கு அப்படி அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அடிக்கடி சொல்லுவார் பாண்டியன் சார், அந்த படம் எடுக்கும்போது 2 வார்த்தை தான் சொன்னேன், எனக்கு கவுத்துட்டேன் பாரு, ஒன்று ட்ரெயின்னா இன்னொன்று ரெயின்னா, 2லேயும் காலினா அப்படிம்பாரு. ஏன்னா பயங்கரமான செலவு சார் ட்ரெயின். அப்போ ட்ரெயின் எப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு இன்சூர் பண்ணால் தான் கொடுப்பாங்க. அது சென்ட்ரல் ஸ்டேஷன் ஃபுல்லாக ஒரு இது இன்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் அதெல்லாம் பண்ணுது. ஸோ அப்படி தான் அந்த சிந்தனை வந்துச்சு. அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இயற்கை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அந்த ரெயின் எஃபெக்ட்லாம் வச்சுக்க எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ரெயின், எல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து என்னென்னா அதுலேயும் வந்து நான் முதல் நாள் எனக்கு அந்த ரெயின் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்படிங்கிறது தெரியாது. பட் என்னோட ஒரு அசோசியேட் இருந்தார், மோகன் பையனூர் அப்படின்னு, அவர் பிரியதர்ஷன் ஒர்க் பண்ணவர், அவருக்கு அந்த ரெயின் தெரியும். அதை என்ன பண்ணாங்க அவங்க வந்து என்னென்னா அங்கங்கே ஓஸ் வச்சு அங்கங்கே வச்சு ஒரு ரெயின் ஆன் பண்ணார். அப்படியே நின்று அப்படியே அசஸ் பண்ணேன், இது இங்கே வச்சுருக்காங்க, இது இங்கே வச்சுருக்காங்க, இது இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு. அவ்வளோதான். அடுத்த ஷாட்டுக்கு நானே சொல்லிட்டேன், இதெல்லாம் இங்கே அப்படின்னு. அவ்வளோதான் சார். கற்றுக்கிறது வந்து ஒத்துக்கொண்டு கற்றுக்கொள், கண்ணதாசன் சொல்லுவார் இல்லையா, ஒத்துக்கொண்டு கற்றுக்கொள், அவ்வளோதான். ஜூன் 1 காலமெல்லாம் காதலர்கள் சாங்குக்காக வாகனில் செட்டு போட்டாங்க. ஜூன் 1 கடுமையான மழை. உள்ளே நுழைஞ்சா சார் செட்டு ரெடி ஆகிறதுக்கு மத்தியானம் ஆகும் அப்படின்னாங்க. அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு தேவயானி இருக்காங்களான்னு பாருங்கன்னு. நல்ல வேலை இருந்தாங்க. அஜித் இங்கே இருந்தார். 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு மொத்தமாக அப்புறமா வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி நைட்டு போய் எடுத்து நைட் எஃபெக்டில் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொத்தமாக அதில் வந்து 5 ஷாட் தான் யூஸ் பண்ணேன் ரியல் ரெயின், பாக்கி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ரெயின். அதனால் அது எப்படி தோணுச்சுன்னா, அந்த கதையில் ஏதோ ஒன்று குறைகிறது, அந்த இடத்துல அது வந்து டென்ஸாக இன்னமும் இருக்கணும், அது வந்து அடர்த்தி இருக்கணும். அந்த அடர்த்திங்கிறது எப்படின்னா, இப்போ நீங்களும் நானும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் இடையில் எண்ணங்களால் ஒரு அடர்த்தி இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப மைனூட்டாக ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு இதாகவும் இல்லாமல் நான் ஏதோ இல்லாமல் நான் ஒப்புக்கு ஒரு விஷயம் பேசி நீங்கள் ஒப்புக்கு ஒரு கேள்வி கேட்டு அது இல்லாமல் ஒரு அடர்த்தி இருக்கும் பார்த்தீங்களா, நமக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்கு அதை நான் பண்ணேன் சார். எங்களுக்கே ஒவ்வொரு டைமும் காதல் கோட்டை பார்க்கும்போது ஒரு பிடிக்குது. இப்போ நீங்கள் சொல்லும் போது வந்து தோணுது, ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ் ஒரு பாட்டு இருக்குல்ல ட்ரெயினுக்குள்ளே, அந்த டான்ஸ் அந்த மாஸ்டர் ஆறார்ல சார்,
அவரும் சும்மா வந்துட்டு எடுத்த உடனே ஒரு ஒரு பாட்டு மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கதையில் ஒன்றும் இல்லை, முன்னாடியே ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் வந்து தேவயானி அவர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அவருக்குன்னு ஒரு ஒரு நல்ல ஷேட் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பாட்டை ஆரம்பிச்சு அப்படி ட்ராவல் ஆகுதுல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கதைக்குள்ளே இருக்குது. எல்லா டைம் பார்த்தாலும் எந்த ஒரு சீனையுமே ஓட்டாமல் திருப்பி திருப்பி என்ஜாய் பண்ணுறதுக்கான மீட்டரே இருக்குது. ஸோ 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பேசுறதுக்கான காரணம் அதான் சார். ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அந்த காலத்தால் அழியாத சில சீன்கள் அப்படின்னு இருக்கு. இந்த பதிலை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு. அதில் ராம்ஜி வந்து என்ன பண்ணுவார், காசு எடுத்து கொடுப்பாரு, டிக்கெட் வாங்கி கொடுப்பாரு, ஊட்டியில் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறதுக்கு காசு கொடுப்பாரு, வச்சுங்கன்னு சொல்லுவார். அதோட அந்த ட்ரெயின் கேரக்டர் காணாமல் போயிடும். ஆனால் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இவன் ஏதாவது எங்கேயாவது வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனேன்னு சொல்லி அதுதான் எல்லாத்துலையும் இருக்குது. பட் என்னென்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்ரீதர் ஒரு படம் பண்ணியிருந்தார், அலைகள், விஷ்ணுவர்ஷனும் சந்திரகலாவும் நடித்த படம். உங்களுக்கு அது 2 பேரையுமே தெரியாது. ஸ்ரீதர் சார் படங்கள் கூட நீங்கள் அலைகள் வேணுன்னா யூடியூப்பில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்த முதல் சீன் மட்டும்தான் இது அப்படின்னு. இப்போ அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், இவங்க வந்து ட்ரெயினில் வந்துட்டுருப்பாங்க. டிக்கெட் இருக்காது அவங்களுக்கு டிக்கெட் இருக்காதுன்னொடனே வந்து டிடிஆர் வந்து டிக்கெட் கேட்டோடனே உடனே இவர் பர்சத்தை வந்து காசு எடுத்து கொடுத்து டிக்கெட் வாங்கி கொடுப்பாரு. இப்போ நான் படம் பார்த்துட்ருக்க ஒரு பையன், எங்கேருந்து கற்றுக்கிட்டேங்கிற ஒரு விஷயத்தை கேளுங்க. நான் படம் பார்த்துட்ருக்க ஒரு பையன், எனக்கு அடுத்து இவங்க இறங்கி பேசுவாங்கன்னு வந்து எக்மோரில் வண்டி நிற்கும். அவர் பாட்டுக்கு இறங்கி போயிடுவார், அவங்க பாட்டுக்கு இறங்கி போவாங்க, எந்த வித சம்மந்தமே இருக்காது. 2 கேரக்டரையும் பிரித்து விட்ருவார். இதை நான் வந்து என்னுடைய 13-14 வயசில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னுடைய எதிர்பார்ப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு காரணம் அதுக்குள்ளே இருந்த வெறும் இது ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு உணர்ச்சி மட்டும்தான். அதுக்கு மேலே அந்த மனிதனுக்குள்ளே வேறு எந்த உணர்ச்சியுமே வரல, காதல் உணர்ச்சி எதுவுமே வரல அப்படிங்கிறது அது எனக்குள்ளே ஆழ்ந்து கிடந்துச்சு. அதைத்தான் நான் என்ன பண்ணேன், இங்கே கொண்டு வந்து வச்சேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் கேள்விக்கு இந்த மாதிரி உங்களால் எதிர்பார்க்க முடியாத, வழக்கத்துக்கு மாறான, காலத்தால் அழியாத சில விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே வைக்கும்போது அது உங்களுக்கு போர் அடிக்காமலே இருக்கும். யாருமே ஒரு ஹீரோ வந்து எனக்கு படம் முடிஞ்சோடனே வந்து நிறைய பேருக்கு நான் அந்த படம் நான் தான் டைரக்ட் பண்ணேன்னு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்த 2 படங்களும் வந்து அதை பற்றி நானே, அதுக்கு இப்போ நேரம் இல்லை, நானே அதை வந்து விமர்சிப்பேன். அது சிவகுமார் சார், நடிகர் சிவகுமார் சார் என்னை கூப்பிட்டார், வீட்டுக்கு கூப்பிட்டு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் அந்த படத்தை பற்றி. நான் உனக்கு என்ன தைரியம், நாங்கள்லாம் ஹீரோவை காலை காட்டுவோம், கையை காட்டுவோம், முகத்தை காட்டுவோம், கண்ணை காட்டுவோம், அப்படியே பேக்கில் அவன் வந்து அப்படியே நின்று ரயில்வே ஸ்டேஷனில் நின்று சாட்டு பார்த்துட்டு இருக்கான், பின்னாடி முகத்தை கூட காட்டலை, அவன் முதுகை காட்டுற, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு கேட்டார். அது இயல்பாக தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி நான் வந்து யாருக்கும் எந்த விதமான சினிமா தன்மையை அதுக்குள்ளே கொண்டு வந்து திணிக்கலை, சினிமா தன்மையை ஊட்டலை. அந்த சீனுக்குள்ளே எங்கேயுமே உங்களுக்கு இயல்புக்கு மீறிய விஷயங்கள் இருக்காது. அதாவது அப்புறம் நீங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் அந்த சரக்குலாம் டவுன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது சரியா அப்படிங்க, பயங்கரமான ப்ரப்போசல் சீன் சார். அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். நல்லா இருக்குது சரியான. இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அந்த சீனை யாரும் கற்பனை பண்ண முடியாது. நீங்கள் அந்த சீன் வந்து என்றைக்கும் புதுசாக இருக்கும். ஏன்னா அது வந்து அது பேசிகிட்டே இருக்கும்போது, நம்ம அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது, ஒரு ஃப்ரெண்டோடவே போயிட்டு இருக்கும்போது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கும்போது, அது நல்லா இருக்கலாம், இது நல்லா இருக்கலாம், இது நல்லா இருக்கலாம், அது நல்லா இருக்கலாம், நீங்கள் கூட நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து எல்லோரும் ரசிக்கக்கூடியது. அந்த மாதிரி அதில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு கதையை எடுத்துகிட்டு இந்த கதைக்காக யோசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட, நான் எனக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து நான் வந்து ஒரு சேகரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சேகரம் பண்ணியிருந்தானே என்னையும் அறியாமலே மனித வாழ்க்கையிலிருந்து மனித வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள், செயல்கள், நடைமுறைகள் அது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். நான் முதல் 1973 ஆண்டு அழகப்பர் கல்லூரிக்குள்ளே உள்ள நுழைகிறேன். ஃபஸ்ட்டு டே, நாளைக்கு தான் காலேஜ் ஆரம்பிக்க போகிறாங்க. இன்றைக்கி நான் வந்து போய் ஹாஸ்டலில் கொண்டு போய் நான் தான் முதல்ல அந்த அறையில் 1ஆம் நம்பர் அறையில் பெட்டி வைக்கிறேன். பெட்டி வச்சோடனே ஒரு நண்பன் யாரோ ஒருத்தன் வந்தால் வந்து ஹலோ ஐ எம் காந்தி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். ஓகே அப்படின்னா, நம்ம 2 பேரும் இங்கே தான் தங்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த காலேஜில் படித்தேன், பட்டு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இல்லை, அதனால் நான் பாஸ் பண்ணல. திருப்பி நான் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசிவிட்டு அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நீ நானும் நண்பர்கள், பட் நம்ம நட்புங்கிறது என் மூக்கு நுனி வரைக்கும் தான், என் மூக்க தொடர்றது அப்படின்னா. அவன் தான் சொன்னான், என் மூக்கு நுனி வரைக்கும் தான், என் மூக்க தொடர்றதில்லை அப்படின்னா. அப்படியே சேகரித்தேன் சார். 73க்கும் 96க்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். நான் வந்து இதை எழுத முடியாது.
இதை வாழ்க்கையில் இருந்து தான் பெற முடியும் அவன்ட்டு. இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் சேகரித்து வைத்திருந்த விஷயங்கள் இப்போ கூட நான் சேகரித்து வச்சுருக்கேன், நிறைய வச்சுருக்கேன். இப்போவும் எனக்கு வந்து ஒரு கதை பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னுடைய அந்த லைப்ரரியிலேருந்து நான் டக்குன்னு எடுத்துக்குவேன். அது எங்கேருந்து எடுக்கலாமே, அது இங்கேருந்து எடுக்கலாமே, அது எங்கேருந்து எடுக்கலாமே அப்படின்னு நம்ம தொடர்ந்து படிச்சிட்ருக்கோம். சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கும், முக்கியமாக காதல் கோட்டைக்கும் சார். நாங்கள் எனக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒன்று பண்ணணும்னு யோசித்தது முதல் படம். இதை தவிர எதுவும் கிடைக்கல. அண்ட் இது கேட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். யூஸ்வலாக பேசிட்டே இருக்கும்போது நிறையா டேக்அவே இருக்கும். இது எனக்கு இது ஃபுல்லாகவே ஒரு லைப்ரரி உங்கள்கிட்ட எங்கிட்ட வந்து லைப்ரரி மாதிரியே இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் டைம் சார். நான் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பெரும்பாலும் வந்து ஒரு பேட்டினா வந்து அந்த நடிகர்களை பற்றி கேட்பாங்க, அந்த எப்படி எடுத்தீங்கன்பாங்க, அந்த சூழ்நிலையை பற்றி கேட்பாங்க. முழுக்க கதையும் கதாபாத்திரங்களையும் பற்றி பேசிய ஒரே பேட்டி இதுதான். அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கேள்வி ரொம்ப நுணுக்கமாக இருந்துச்சு. நான் வந்து எதையாவது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது உங்களுடைய கேள்வியினால் வந்தது தானே தவிர, அதாவது எப்போதுமே வந்து கேள்வி தான் பதிலை உருவாக்கும். என்னுடைய இதில் இருந்தால் உங்களுடைய கேள்விகள் வந்திருந்தால் கூட உங்களுடைய கேள்விகள் என்னை தேட வைத்தது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.